நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ளை மனம், பிள்ளை குணமுள்ள முதலாளி என்ற பாடலை கேட்டிருக்கீங்களா? இந்த பாடல்ல வர ஒவ்வொரு வரிகளுக்கும் நிகழ்கால உதாரணமாக ஒருவர் வாழ்ந்து வருகிறார் என்றால் நம்புவீங்களா? நம்புங்க, இவர்தான் தங்க முதலாளி. இவர்தான் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஐடியாஸ் டு ஐடி என்ற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் முரளி விவேகானந்தன். கடந்த 2009ஆம் ஆண்டு உழைப்பையை மூலதனமாக கொண்டு 0ல் இருந்து தனது நிறுவனத்தை தொடங்கியவர் தற்போது அமெரிக்கா, இந்தியா, மெக்சிகோ என 3 நாடுகளில் கிட்டத்தட்ட 750க்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட $100 மில்லியன் மதிப்புடைய பெருநிறுவனமாக உருவாக்கியிருக்கிறார். ஆனால் இந்த வளர்ச்சிக்கு நான் மட்டும் காரணமல்ல, எனது ஊழியர்களின் பங்கும் அளப்பரியது என வாயால் மட்டுமே பெருமை பேசாமல் தனது ஊழியர்களுக்கு இவர் செய்த நற்காரியங்களை பார்த்தால் இந்த டயலாக் தான் நினைவுக்கு வருகிறது. தனது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கொட்டிக் கொடுத்த 50 ஊழியர்களுக்கு புத்தம் புதிய காரை பரிசளித்திருக்கிறார் இந்த முரளி விவேகானந்தன். ஒரு மஜிஷியன் வந்தார். அவர் கேட்டார் என்கிட்ட, இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னாரு. நான் இது கார்பரேட் கெட்டுக்கிறேன். இல்லையே, இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்கே அப்படின்னாரு. அவர் சும்மா வெளியேந்து ஒரு பார்க்கறவங்க பாத்தீங்கன்னா என் கம்பெனி வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கிறாங்க. இது வந்து முதலாளின்றதோ நான் மேனேஜ்மெண்ட் வேர்டே பேன் பண்ணிட்டோம். மேனேஜ்மெண்ட்னே பேசக்கூடாது. எல்லாருமே ஒவ்வொரு ரோல் இருக்கு, அந்த ரோலை தான் பண்ற மாதிரி நாங்க வந்து எல்லாருமே ஈக்குவல் தான் எங்களுக்கு. ஏற்கனவே கடந்த ஆண்டு 100 ஊழியர்களுக்கு அவர்களது பணிமூப்பின் அடிப்படையில் கார்களை பரிசளித்ததாக கூறும் அவர் தற்போது 50 பேருக்கு கொடுத்திருப்பதாகவும் வரும் காலங்களில் ஆண்டுதோறும் இந்த நடைமுறையை கடைபிடிக்க இருப்பதாகவும் கூறுகிறார். அவங்க கூட ஒரு இன்புட் வாங்கி, சில பேருக்கு லேண்ட் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, சில பேருக்கு லேண்டா வாங்கி நம்ம கட்டலாம் ஒன்னான்ற மாதிரி இருக்கு, சில பேருக்கு அபார்ட்மெண்ட்ஸா கொடுக்கலாம் இருக்கு. பல ஸ்கீம்ஸ் இன்னும் நம்ம ஃபியூச்சர்ல பண்ணோம். அது நம்ம வந்து எம்ப்ளாயிஸோட கன்சல்ட் பண்ணி every year we will do something interesting. இதற்காக ராமாபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தனி விழா எடுத்து தனது ஊழியர்களுக்கு மாருதி சுசுகி, பலினோ, கிராண்ட் விட்டாரா, இக்னிஸ், எர்டிகா, பிரெஸ்ஸா, ஷிஃப்ட் என பல ரகங்களில் கலர் கார்களை பரிசளித்து அசத்தியிருக்கிறார். என் ஊழியர்களுக்கு பிளாட் கொடுக்க ஆசை, அபார்ட்மெண்ட் கொடுக்க ஆசை என அடுக்கிக் கொண்டே போன அவர் இதற்கெல்லாம் உச்சகட்டமாக முதலாளிகள் வர்க்கத்தின் வரலாற்றில் இதுவரை நடந்திராத சம்பவமாக தனது ஊழியர்களை தனக்கு நிகராக உயர்த்தி அழகு பார்த்திருக்கிறார் இந்த முரளி விவேகானந்தன். அதாவது தானும் தனது மனைவியும் பங்குதாரர்களாக இருக்கும் ஐடியாஸ் டு ஐடி நிறுவனத்தில் தனது ஊழியர்களுக்கும் 1/3 பங்கை பிரித்து கொடுத்து முதலாளிகளாக மாற்றி இருக்கிறார். நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சோம். 2 பேரும் தான் பார்ட்னர், 50% பார்ட்னர் 2 பேரும். இவங்க எம்ப்ளாயிஸ் ரொம்ப நாளா வந்து இது அவங்க கம்பெனி மாதிரி நினைச்சு உயிரை கொடுத்த வேலை செய்யறதுனால இந்த கம்பெனில அவங்களுக்கு ஒரு 1/3 வந்து அவங்களுக்கு கொடுத்துட போறோம் நாங்க கம்பெனியை. இனிமேல் இந்த கம்பெனிக்கு வந்து 3 ஓனர், நான் ஒரு ஓனர், என் ஒய்ஃப் ஒரு ஓனர், எம்ப்ளாயிஸ் ஒரு ஓனர். அதனால ஒரு 33% கம்பெனி வந்து இன்னிலிருந்து எம்ப்ளாயிஸுக்கு போகும். கொடுத்தது கடனே என்றாலும் கொடுத்தேன் என சொல்லி காட்டும் இந்த உலகத்தில் தனது ஊழியர்களுக்கு தான் செய்ததை கூட நான் பரிசாக கொடுக்கல, நாங்கள் சேர்ந்து சம்பாதித்ததை பகிர்ந்து கொள்கிறோம் என கூறியதோடு அதற்கு வெல்த் ஷேரிங் என பெயரிட்டு புது அர்த்தத்தையும் கற்பித்திருக்கிறார் முரளி விவேகானந்தன். என்னதான் உழைப்பை கொட்டினாலும் போனஸ் கொடுக்கவே பஞ்சப்பாட்டு பாடும் முதலாளிகளுக்கு மத்தியில் அவர்களின் உழைப்பை கௌரவிப்பதில் ஐடியாஸ் டு ஐடி நிறுவனத்தின் உரிமையாளர் முரளி விவேகானந்தன் தனி ரகம் என்றே சொல்ல வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.